அனைவருக்கும் வணக்கம். அன்பு விதை சேனலுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி அடுக்குமல்லி செடி எப்படி வளர்க்குறது அப்படின்றத பற்றி இப்போ பார்க்க போகிறோம். இந்த அடுக்குமல்லி செடி என்கிட்ட 3 வருஷமாக வச்சுருக்கேன். இது நிறைய பூக்கள் கொடுக்கும். இப்போது அந்த அடுக்குமல்லி செடி ஒரு க்ரோ பேக்கில் வச்சுருந்தேன். 10 கேலன் பேக்கில் வச்சுருந்தேன். அந்த 10 கேலன் பேக்கை அப்போ தானே க்ரோ பேக்கில் வச்சோன்னா ஈஸியாக இருக்கும், நம்ம எடுத்து உள்ளே வைக்கிறதுக்காக ஈஸியாக இருக்கும்னுட்டு நான் நிறைய செடிகளை போன வருஷம் ஃபுல்லாக வின்டரில் தான் எடுத்து வைக்க உதவியாக இருக்கிறதுக்காக க்ரோ பேக்கில் வச்சேன். இப்போ பாருங்கள், இந்த செடி தான் அந்த செடி. அங்கே பாருங்கள், இந்த செடி தான் அடுக்குமல்லி செடி. இதை தான் நம்ம மாற்ற போகிறோம். இந்த செடி வின்டருக்குள்ளார வீட்டுக்குள்ளே வச்சுருந்தப்போ இது இப்படி இருந்துச்சு. வீட்டுக்குள்ளே இருக்கும்போது நம்ம கொஞ்சம் தான் தண்ணி விடணும். அதை மெயின்டைன் பண்ணுறது நிறைய வேலைகள் இருக்குது. அந்த மாதிரி இந்த க்ரோ பேக்கில் வச்ச இந்த செடியை இப்போது இந்த க்ரோ பேக்கிலேருந்து எடுத்துகிட்டு நம்ம அந்த செடிகளுக்கு வேறு மண் கலவையெல்லாம் கொடுத்து நம்ம இது பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த க்ரோ பேக்லேருந்து இந்த செடியை கட் பண்ணி வெளியில் எடுத்துட்டேன். எல்லா மண்ணெல்லாம் இறுகி போயிருந்துச்சு. நிறைய வேர்கள். அந்த இடமே அதுக்கு பத்தலை. அந்த 10 கேலன் பேக் இடமே பத்தலை. அதனால் அந்த செடியில் இருந்த மண்ணெல்லாம், பழைய மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு செடியில் இருக்கிற இலைகளெல்லாம் எடுத்துட்டேன், கட் பண்ணிட்டேன். கொஞ்சம் ப்ரூன் பண்ணி கிளைகளெல்லாம் எடுத்துட்டேன். அதெல்லாம் எடுத்த பிறகு இப்போது அந்த செடி பாருங்கள் எப்படி இருக்குது, எவ்வளோ வேர் இருக்குது. அதில் இடமே இல்லை. அந்த க்ரோ பேக்லேருந்து வந்துடுச்சு வெளியில். இப்போ அதுக்கு தேவையான ஒரு தொட்டியை நம்ம இப்போது எடுத்துருக்கோம். இந்த தொட்டி 20 கேலன் தொட்டி. இந்த தொட்டி நல்ல அகலமாகவும் நல்ல உயரமான தொட்டியை நம்ம எடுத்துக்கணும். இந்த தொட்டி ஹோம் டெபார்ட்டில் வாங்கினேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ அகலமாக இருக்குது. இது 2 பக்கமும் கைப்பிடி இருக்கிறதுனால அதை எடுத்து வின்டரில் உள்ளே வச்சுக்கிறதுக்காக ரொம்ப ஈஸியாக இருக்குன்றதுக்காக இந்த தொட்டி எடுத்துருக்கோம். நல்ல ஓட்டைகள் போட்டுக்கணும் இந்த ஃபுல்லாக. அப்போ தான் தண்ணியெல்லாம் உள்ளே தேங்காமல் சீக்கிரமாக தண்ணியெல்லாம் வெளியில் தள்ளி விடுறதுக்கு, எக்ஸஸ் வாட்டர்லாம் வெளியில் வந்துடும். இப்போ இந்த மண் கலவையில் பார்த்திங்கன்னா பாட்டிங் மிக்ஸ் போட்டிருக்கேன் நான். இதில் மஷ்ரூம் காம்போஸ்ட்டு, நீம் பவுடர் போட்டிருக்கேன், எர்த்வார்ம் காஸ்டிங் போட்டிருக்கேன். எல்லாம் இதில் பெர்லைட் போட்டிருக்கேன், கவ் மேன்யூர் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணுன்னா, நல்லா கையை வச்சு கட்டிகள் இல்லாமல் நல்லா உடச்சி விட்டு நல்லா கலக்கிடணும். இப்போ இந்த பெர்லைட் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, இது தண்ணீரெல்லாம் தேங்காமல் இருக்கிறதுக்காக இது யூஸ் பண்ணுறோம். இது pH லெவல் பேலன்ஸ் பண்ணும். அப்புறம் தண்ணீரை தான் நிறைய தேங்கக்கூடாது செடிங்களுக்கு. இப்போ தண்ணீர் தேங்குச்சுன்னா செடிகள் வேர்கள்லாம் அழுகிடும். இப்போ இந்த செடியை நம்ம தொட்டி மாற்றிட்டு இங்கே பாருங்கள், 1 மாதம் கழித்த பிறகு எப்படி இருக்குது பாருங்கள் செடி. 1 மாதத்துக்கு அப்புறம் செடி நல்லா வளர்ந்து வெறும் மொட்டுக்கள்லாம் நிறைய கொடுத்துருக்கு. நிறைய செடியும் நல்லா வளர்ந்துடுச்சு. இப்போது அந்த மொட்டுக்கள்லாம் நிறைய பூத்தது எல்லாம் இப்போ பாருங்கள், எல்லாம் மலராயிடுச்சு. எல்லாம் எவ்வளோ மலர்ந்துருக்கு பாருங்களேன், பூக்கள் எல்லாமே. இதை நல்ல வெயிலான பகுதியில் வைக்கணும் இந்த தொட்டியை. அப்போ தான் நல்ல பூக்கள் கொடுக்கும். இதுவே மரத்தடியிலையோ இல்லை நம்ம ஃபென்ஸோட ஓரத்தில் ஒட்டி வச்சோன்னா அதோட ஷேட் படும்போது நமக்கு பூக்கள் நிறைய கிடைக்காது. இப்போ பாருங்கள் எவ்வளோ பூக்கள் பூத்து இருக்குது பாருங்களேன். இந்த அடுக்குமல்லி கிராண்ட் டியூக் ஜாஸ்மின்னு சொல்லுவாங்க இங்கே இந்த இங்கிலீஷில். அந்த வெரைட்டி பாருங்கள், ஒவ்வொரு பூக்களும் ஒவ்வொரு சின்ன சின்ன ரோஜாக்கள் போல் இருக்கும். ஒன்று வச்சாலே போதும், அவ்வளோ வாசனையாகவும் அவ்வளோ அழகாகவும் இருக்குது. இந்த செடி பக்கத்தில் நான் இப்போ போகும்போது ஃபுல்லாக அந்த இடமே வெறும் மல்லிகைப்பூ வாசனையாக இருந்துச்சு. எனக்கு என்னோடய தோட்டத்தில் இந்த பூக்கள் பூத்திருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.